Hi friends, welcome to CBC class 11th max அதில் exercise number 9.2ல செகண்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு இங்கே பாருங்க பாசிங் த்ரூ த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்புறம் ஸ்லோப் கொடுத்துட்டாங்க இதோட ஈக்குவேஷன் ஆஃப் லைன் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த பாசிங் த்ரூ த பாயிண்ட் அந்த பாயிண்ட் என்னது பாயிண்ட் வந்து -4, 3 அப்புறம் ஸ்லோப் என்னது ஸ்லோப் என்னது m ஸ்லோப் என்னது 1/2 ஸோ ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் இருக்குங்க பாருங்கள் ஜஸ்ட் ரீகால் பாருங்க ஒரு பாயிண்ட்டு அண்ட் ஸ்லோப் இருந்துச்சுன்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலானா y minus y0 is equal to m into x minus x0 இதை x1 y1 கூட இங்கே எழுதுவாங்க நாட்டுக்கு பதிலாக x1 y1 கூட எழுதுவாங்க நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு சில புக்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு தான் என்னோட x0 பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் என்னோட y0 பாயிண்ட்டு ஓகேவா இது என்னோட ஸ்லோப்பு m சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் y minus y0 பிளேஸில் 3 m பிளேஸில் half x minus x0 பிளேஸில் -4 ஓகேவா இப்போ இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 2 இதோட மல்டிப்ளை ஆகும் இதோட மல்டிப்ளை ஆகும் ஸோ 2 into y minus 3 is equal to இங்கே 1 மட்டும்தான் இருக்கும் x minus into minus plus 4 ஆகும் 1 into anything அந்த anything தான் வரும் ஸோ x plus 4 தான் இருக்கும் இங்கே 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா 2y minus 6 ஓகேவா இப்போது நம்ம எக்ஸ்லாம் இந்த பக்கம் இருக்குது எப்பயுமே எக்ஸ் தான் பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ அதனால் இங்கே வச்சுக்கோங்க இதெல்லாம் இப்படி தள்ளி விட்ருங்க எக்ஸு ப்ளஸ் 4 இந்த 2y இப்படி தள்ளிட்டா -2y ஆகிடும் -6 இப்படி தள்ளிட்டா +6 ஆகிடும் ஈக்குவல் டு 0 எக்ஸு -2y 6 + 4னா 10 கரெக்டாக 6 + 4னா 10 தானே அவ்வளோதான் ஸோ இதான் என்னோட ஈக்குவேஷன் ஆஃப் லைனு சம் முடிஞ்சது புரிஞ்சுதுங்களா ஈஸியாக இருக்கா ஒன்றுமே இல்லைப்பா இதுதான் ஃபார்முலா ஒரு பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாயிண்ட்டு ஸ்லோப் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் லைன் கண்டுபிடிக்க இதான் ஃபார்முலா y minus y0 m into x minus x0 கொடுத்துருக்க பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஸ்லோப்பை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் முடிஞ்சிச்சு ஓகேவா நெக்ஸ்ட் பாய்